This video is sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி. இதுல யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம். இதுல ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்ப ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. SPO மூலியமா ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர் இல்ல எனி ஜாப் எதுல இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தான் இதுல ஒர்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீன்ல நம்பர் தரேன். எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவில் மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தேங்காய் பால். தேங்காய் பாலில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன சத்துக்கள் கிடைக்குதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் நன்மைகள் செரிமானத்தை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆரோக்கியமான கொழுப்பின் அளவை ஆதரித்தல் மற்றும் நல்ல கொழுப்பின் அளவை உயர்த்துதல் ஆகியவையும் இதில் அடங்கும். இப்போ தேங்காய் பால்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டு ஒன் செரிமான ஆரோக்கியம். தேங்காய் பாலில் உள்ள அந்த நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துது மற்றும் மலச்சிக்கலை தடுக்குது. இது சின்ன பிள்ளைகளுக்கு, முக்கியமாக சின்ன பிள்ளைகளுக்கு தேங்காய் பால் நிறைய கொடுக்கணும். அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி. இதில் உள்ள லாரிக் அமிலம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் தொற்று நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவியாக இருக்குது. மேலும் இதில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுமே நிறையா இருக்குது. ஸோ இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். அடுத்தது சர்ம ஆரோக்கியம். தேங்காய்பால் சர்மத்தை ஈரப்பதமாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இதனால் நம்மளுக்கு ட்ரை ஆகாமல் மேலும் எரிச்சலை குறைக்கவும் உதவியாக இருக்குது. இதை அடிக்கடி தேங்காய்பால் எடுத்துக்கும் போது நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்குது, ஷைனிங்கும் நம்மளுக்கு கொடுக்குது. இதய ஆரோக்கியம். இது கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க உதவுது. கொழுப்பு சத்துனா இது நல்ல கொழுப்பு HDL அளவை அதிகரித்து கெட்ட கொழுப்பின் LDL அளவை குறைக்கும். எனினும் இதில் நிறைவுற்ற கொழுப்பு அதிகம் இருக்கிறதுனால இதய நோய்கள் உள்ளவர்கள் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லதாகவும் இருக்குது. அதே சமயம் இதய சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க டாக்டரோட கன்சல்ட் படி எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. அடுத்தது எதிர்ப்பு சக்தி. தேங்காய்பாலில் உள்ள MCT அதோட நுண்ணுயிர்கள் எதிர்ப்பு பண்புகளை நிறைய வச்சுருக்கு. அடுத்து தேங்காய்பாலை உட்கொள்ளும் முறையை நம்ம பார்க்கலாம். தேங்காய்பாலில் சமையலில் பயன்படுத்தலாம். அது நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க தேங்காய்பாலோட சிறிது சுக்கு பொடியும் மஞ்சத்தூளும் சேர்த்து குடிக்கலாம். அடுத்து குழந்தைகளின் உணவிலையும் சிறிய அளவில் பயன்படுத்தலாம். இல்லை பிள்ளைகளுக்கு டெய்லி ஒரு அளவு கொஞ்சமாக தேங்காய்பாலை கொடுக்கறது, அவங்களுக்கு ட்ரிங்க் பண்ண கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா இது சின்ன பிள்ளைகளுக்குலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் முடி ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. சருமத்துக்கு மட்டும் இல்லாமல் முடிக்கும் ஹெல்த்தியாக தருது. முடி ஷைனிங்காகவும் இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Copyright disclaimer. Under Section 107 of the Copyright Act 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use.